ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவையல் பாருங்கள். பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அம்மியில் அரைக்கிறத காட்டுறேன் பாருங்கள். அம்மியில் பொரியடலை துவையலுங்க. என் வீட்டுக்காரங்க மட்டும்தான் 2 பேருக்கு துவையல் அரைக்கிறேன் பாருங்கள். லைட்டாக உப்பும் பச்சை மிளகா மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் சில்லி வச்சு அரைக்கணும். கூரை வீடு தாங்க. சின்ன ரூம் தான். விவசாயியும் அதை மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட அம்மியில் அரைச்சி துவையல் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பழைய சோறு, அதனால் சரி காலி பண்ணிவிட்டு மத்தியானமாக சாப்பாடு செய்வோம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு அரைப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மையாக அரைக்கல, ஓரளவுக்கு தான் அரைப்பட்டுருக்கு. இப்போது நான் பொரியல் தட்டிடுறேன். 2 பேர் தானே, அதனால இருக்கிற மட்டும் கொஞ்சமாக போவோம் அரைப்போம். அது காலையிலைக்கு மட்டும்தான். காலையில் கிடுவு பின்னுறதுனால கொஞ்சம் லேட்டாகி போச்சு. இல்லைன்னா இதுக்கு உங்களே சாப்பிட்ருப்போம். இழுத்து அரைச்சா தான் அரைப்படும். கொஞ்சம் இழுத்து அரைக்கணும். ட்ரெம்மு எல்லாமே தெரியுதா? எங்கள் வீடு அந்த காலத்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வீடு. என்னால் என்ன பண்ணுறதுங்க, கடன் வாங்கிலாம் வீடு கட்ட முடியாது. பசங்கள்லாம் படித்து முடிக்க வீட்டை கட்டுவோம். ஆனால் இந்த வீட்டில் முன்னோர்கள்லாம் வாழ்ந்தவங்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நான் வீடியோ எடுக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணுங்க பொருள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாங்கிக்கோங்க.